ஹாய்ங்க. சிக்கன் மோமோஸ் எப்படி வீட்லயே ஈஸியா பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா மாவு நான் 1 கப் எடுத்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாவ பெனஞ்சுக்கலாங்க. மோமோஸ்க்கு மாவு எப்பயும் ரொம்ப டைட்டாவே பெனஞ்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணியா இருந்தா நம்ம அந்த ஷேப் தேய்ச்சு அதுலேருந்து ரவுண்டா ஷேப் எடுக்கிறது கஷ்டம். அதே மாதிரி அந்த மோமோஸ் ஷேப்பு நம்ம பண்ணுறதுக்கு நிற்கவும் நிற்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மாவுக்கு தண்ணி போதுமான்னு பார்த்துக்கிட்டே நம்ம நல்லா டைட்டாக மாவை பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நான் திக்காக பிணைஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா கெட்டியாகவே இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு மூடி பாத்திரத்தில் வச்சுட்டு நாம் ஊற வச்சுட்டு மோமோஸ்க்குரிய ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மோமோஸ்க்குரிய ஸ்டஃப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கனை நான் போன்லெஸ்ஸாக எடுத்து 1/4 கிலோ சிக்கன் அளவுக்கு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச கேரட் அதில் சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலையையும் அதில் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து மோமோஸை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டேபிளில் நம்ம பிணைஞ்சு வச்ச மாவை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக மாவு கீழே தூவி விட்டுட்டு அதில் நம்ம இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா லீனாக அந்த மாவை நம்ம தேய்ச்சி விடலாம். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சதில் பாதி மாவை மட்டும் எடுத்து நல்ல தின்னான லேயராக இதில் தேய்ச்சி வச்சுருக்கேங்க. அதில் நம்ம இந்த மாதிரி அளவான சின்ன தட்டு, ரவுண்ட் ஷேப்பில் இருக்க தட்டு, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப்பாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூன் இதில் நடுவில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சென்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கார்னர்லேருந்து மாவை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு மடக்கு வச்சு திரும்ப அது மேலேயே இன்னொரு மடக்கு வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணி விட்டு வந்துட்டே இருக்கலாங்க. ஒரு ரவுண்ட் ஷேப் இந்த கார்னர் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த டிசைனை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இருக்கிறத அப்படியே இந்த நம்ம பண்ண டிசைன் பக்கம் அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள்,
பார்க்கவே அது மோமோஸ் டிசைன் வந்துருச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச பாருங்கள், நம்ம செஞ்சு காட்டின மாதிரி எல்லா மாவையுமே இந்த மாதிரி மோமோஸ் பண்ணியாச்சு. குட்டீஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சிறுசு பெருசாக நல்லா பண்ணி வச்சிட்டாங்க. அதை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணுங்க. 15லேருந்து 20 நிமிஷம் இந்த மோமோஸை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். மோமோஸ் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குங்க. நாம் அதை சைடிஷ் வச்சு தொட்டு சாப்பிட்ணும்ல, அதுக்கு நல்ல காரசாரமான சட்னி செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை காய வச்சுட்டு அதில் உரப்புக்கு தேவையான அளவு மிளகா வத்தல், நான் 6 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 4 தக்காளியை இந்த மாதிரி நடுவில் கீறி போட்டுக்கோங்க. இது நல்லா வேக வச்சுருங்க. 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும். பாருங்கள், செம்ம அழகா மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ண அந்த வேக வச்ச தக்காளி வத்தல் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டேன். 1 ஸ்பூன் ஜீனி போட்டு அதோட மோமோஸை தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்